Hi guys, Assalamu alaikum. Welcome to Lady Boss Kitchen. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது லட்டு ரெசிபி. நார்மலாக லட்டு செய்கிறதுக்கு கடலை மாவு கரைச்சி அதில் பூந்தி செஞ்சு தான் செய்வாங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறது ஈஸி மெத்தடில். ஸோ வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு பருப்பு கடலையை 3-4 ஹவர்ஸ்க்கு ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அதை நல்லா கழுவி ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை பிளெண்டர் ஜாருக்கு போட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கொள்ளணும். தண்ணி எதுவும் சேர்த்துக்கொள்ள வேணும். நார்மலாக நாங்கள் பருப்பு வடை செய்கிறதுக்கு எடுக்கிற அதே கன்சிஸ்டன்சியில் மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாங்கள் இப்போ அரைச்சி எடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா துண்டு துண்டாகவும் இருக்குது, அதே மாதிரி வடை பிடிக்கிற பக்குவத்துக்கும் இருக்குது. ஸோ இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்வோம். அண்ட் இப்போ இதுக்கு நாங்கள் அடிஷ்னலாக எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை. இதை சின்ன சின்ன பீசஸாக வடைக்கு மாதிரி பிடிச்சி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். மீடியம் ஹீட்டில் கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ண எல்லாத்தையும் ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்வோம். அண்ட் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இது நல்லா கூல் டவுன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கொள்ளணும். ஒன்ஸ் எல்லாம் கூல் டவுன் ஆகின பிறகு இதை பிளெண்டர் ஜாருக்கு மாற்றிக்கொள்வோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். ஸோ கிரைண்ட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும், அதே மாதிரி சின்ன சின்ன பீசஸாகவும் இருக்கும். அண்ட் இப்போ ஒரு பேனில் 1 கப் சுகர் 1 கப் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா 2 ஏலக்காவை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கொள்வோம். ஸோ தட் அந்த ஸ்வீட்னஸ் நல்லா என்ஹான்ஸ் ஆகி காட்டும். கூடவே எல்லோ ஓ ஆரஞ்ச் கலரிங் ஆட் பண்ணிக்கொள்வோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சுகர் நல்லா மெல்ட் ஆகி சிரப் பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகிக்குது. இதுக்கு எங்களுக்கு கம்பி பதம் எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி பிடிச்சி பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி இருக்கணும், அந்த ஒற்றை பதம். இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை நல்லா லோ ஆக்கிட்டு நாங்கள் அரைச்சி வச்சுக்கிற அந்த பருப்பு வடையும் சேர்த்துக்கொள்வோம். லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இது நல்லா அந்த சுகரோட அப்சார்ப் ஆகி திக்கான ஒரு டோ பதத்துக்கு வரும். அந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கொள்வோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாம் வற்றி ஒரு டோ பதத்துக்கு வந்திக்குது. இந்த ஸ்டேஜில் நட்ஸ் ஆட் பண்ணிக்கொள்வோம். நார்மலாக லட்டுக்கு சன்ஃப்ளவர் சீட்ஸ் தான் ஆட் பண்ணுவாங்க. ஸோ நான் இன்றைக்கி கேஷ்யூ அண்ட் ஆமண்ட்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணுவோம். இது லைட்டாக சூடு ஆறின போகிறோம் கையில் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிவிட்டு லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அவ்வளோதான், லட்டு ரெடி ஆகிட்டு. ஸோ இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், ஈஸியாக செஞ்சிடலாம். சேம் பூந்தி லட்டோட டேஸ்ட்டே தான் இருக்கும். ஸோ கட்டாயமாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்றா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் உங்களைய சந்திக்கிறேன். அதுவரைக்கும் டேக் கேர், பாய் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.